ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்பைடர் லில்லிங்க. இப்போ ஒரு மொட்டு வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் தண்ணி விட்டுகிட்டே இருந்தேனுங்களா, ஃப்ராக்ரன்ஸு அப்புறம் தான் சரி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ இதை விரியறத வந்து அப்படியே உங்களுக்கு கேட்ச் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை இப்போ காமிக்கிறேங்க. அப்படியே வரும்போதே இதுலேயே செம்ம ஒரு க்ரீமி ஏன்னா ஒரு மில்கி இது மாதிரி இருக்குது, செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க. வா எப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த ரெண்டு ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள், இப்போ அதுவுமே விரிஞ்சு வருங்க. செம்ம ஃப்ராக்ரன்ஸ். அது உள்ளர இருக்கிறது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, அதுவுமே விரியுங்க. காற்று வேகமாக வந்ததுனால தான் அது பிரிஞ்சிருச்சு, அதுவுமே பிரிஞ்சிருச்சு. இப்போ அந்தனோட இது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகுது பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிறது சுருக்கமாக இருந்ததில்ல, அதுவுமே வரும் பாருங்கள். காற்று இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூம் ஆகிடுச்சு. அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான், லேசாக வந்ததுன்னா ஃபுல்லாக தான் முடிஞ்சது. அதுக்குள்ளே பீஸ் வந்துட்டாங்க. Okay, thank you friends.